எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழன். என் தாய்மொழி தமிழ் இருக்கும்போது நான் ஏன் ஹிந்தியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாசிச அணுகுமுறையில எந்த வடிவத்துல யார் கையில இருந்தாலும் அது ஒன்றிய அரசு இருந்தாலும் சரி, மாநில அரசு இருந்தாலும் சரி, நான் மக்களோட மக்களா தோளோட தோழன்னு எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சூழ வச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். சோ ஏன் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி மத்திய கல்வித்துறை அமைச்சர் நாங்க மும்மொழி கொள்கையை ஏற்றாதான் தமிழ்நாட்டுக்கு நாங்க நிதியை தருவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கர்வமா ஒரு ஆணவத்தை சொல்லியிருக்காரு. இதுதான் இப்ப சர்ச்சையா இருக்கு. இதை எதிர்த்து நிறைய அரசு தலைவர்கள் கண்டவங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ அந்த வருஷத்துல தளபதி விஜய் அவர்கள் பயங்கரமா இது சாதித்தாரு. ஆனா 2 பேரையுமே சாதித்தாரு. மத்திய அரசு மூலமா மாநில அரசு திமுகவையும் அவர் சாதித்தாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் எப்பவுமே கள்ள கூட்டணியில இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை அவங்க வரும்போதே ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா திமுக இதுக்கு முன்னாடியே ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தியை நான் படிக்கணும் அப்படின்னு டிஷர்ட் தான் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ எனக்கு என்ன தோணுனா, ஹிந்தியை தெரியாது போடா, ஹிந்தி நாங்க படிக்கணும்னு சொல்ற திமுக அரசாங்கம் இந்த திமுக தலைமையில இந்த ஸ்கூல் நடத்துறாங்கல்ல, பிரைவேட் ஸ்கூல், பெரிய பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல எல்லாம் அந்த ஹிந்தி மொழியை பயிற்சி கொடுத்துட்டா இருக்காங்க. அங்க படிக்கிற பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க படிச்சுட்டே இருக்கு. சரியா? அப்ப ஏன் அவங்க அதை பயிற்சி வைக்கணும்? இவ்வளவுக்குள்ள ஹிந்தி தெரியாத போல டீச்சர் போட்டு தெரியுற இந்த திமுக அரசோட தலைவர், நான் எல்லாரையும் சொல்றேன், அதை உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், அவங்க எல்லாருமே அப்படிலாம் ட்ரெண்ட் பண்ணீங்கல்ல, அப்ப ஏன் அதை நீங்க ஒரு பயிற்சி கொடுக்கணும்? அப்பவே அவங்க ஸ்கூல்ல அதை நீங்க பயிற்சி கொடுக்காம இருக்கணும்ல அப்படின்னு என்னோட கொஸ்டின். சோ அதைத்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல அண்ணாமலை எடுத்தும் பயங்கரமா ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்ற மாதிரி, அதாவது தமிழனுக்கு ஆதரவு பேசுற மாதிரி பேசிருக்காரு. என்ன சொல்லிக்கிறேன் கேட்டீங்கன்னா, பணக்கார வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி மொழியை படிக்கும்போது ஏழை பல வீட்டு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கூடாதப்ப ஹிந்தி மொழியை அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன சொல்றேன்னா, எதை எடுத்தாலும் மத்திய அரசாங்கம் சொல்ற எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாயம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப நாளா தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் நீங்க இருக்க முடியாது, துவச்சிடுவாங்க. ஏன்னா முதல்ல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழ்நாட்டுல யாருக்குமே தமிழ் மொழியா இந்த இப்போ 2 இளைய கொஞ்சம் கொஞ்சமா சரியா படிக்க தெரியாம எதாவது தெரியாம திளையிட்டு இருக்காங்க. தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. அதாவது யாருமே இங்கிலீஷ் முகத்துல இங்கிலீஷ் படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்னால, இங்கிலீஷ் தெரியுங்கிறதுனால எல்லாருமே இங்கிலீஷ் வழியில, அதாவது மெட்ரிகுலேஷன் அப்படி அப்படின்னு சிபிஎஸ்சி போயிட்டு படிச்சுட்டு இருக்கிறதுனால தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. சோ இப்ப நீங்க ஹிந்தி மொழியை நீங்க நல்லது பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு ஹிந்தி மொழியை உள்ள திணிச்சிங்கன்னா முற்றிலுமா தமிழ் மொழியில முக்கியத்துவமே போயிடும். வேலை கிடைச்சா நம்ம இங்கிலீஷ் மொழி படிச்சாதான் வேலை கிடைக்கும், ஹிந்தி படிச்சாதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வச்சுட்டாங்கன்னா தமிழ் மொழியை அவ்வளவு ஆர்வம் படிக்க மாட்டாங்க. பேசுறது தானே படிச்சா கொஞ்சம் சொல்லி இப்பவே சுத்தமான தமிழ் மொழி அழிக்க கொண்டான வேலை தான் இது. எதுக்கு நாங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழியை படிக்கணும்? என்ன காரணத்துக்காக? நான் தமிழ் மொழி தாய்மொழி தமிழ படிக்கிறேன். எனக்கு வேலைவாய்ப்புகளுக்கு நம்ம எல்லா வெளிநாடுல போறதுக்கு இங்கிலீஷ் மொழி இணைப்பு மொழியா இருக்கு. எனக்கு அது தெரிஞ்சா போதும். ஹிந்தி மொழி நான் ஏன் படிக்கணும்? சோ அவ்வளவுக்குள்ள நீங்க அக்கறை இருக்கிற மாதிரி, அதாவது ஏழைப்பாளைய வீட்டு மக்களும் ஹிந்தி மொழி படிக்கிறதுக்காக அவர் கொண்டு வராங்க அப்படின்னு நல்லதான் நீங்க பேசுற. நீங்க இந்த ஏழைப்பாளைய வீட்டு பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலோட தரத்தை நீங்க உயர்த்தலாமே. அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பல்கலைஞ்சு இருக்கு. ஒரு சரியான ஒரு பாத்ரூம் வசதி இல்லாம, மேற்கூரைகள் சரியில்லாம அந்த மாதிரி பண்ணலாமே. அதுக்காக நிதியை பாத்தீங்கன்னா மத்திய அரசு வாங்கி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சரியில்லாம இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை பண்ணலாமே. அதெல்லாம் முன்னெடுக்க மாட்டீங்க. ஹிந்தி மொழியை கொண்டு வரது மட்டும் தான் நல்ல விஷயமா? சரி, இவ்வளவுக்குள்ள பேசுற நீங்க மற்ற மாநிலங்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் நீங்க மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்திட்டீங்களா? இப்போ குஜராத்ல மும்மொழி கொள்கை இருக்கா, பீகார்ல மும்மொழி கொள்கை இருக்கு, எந்த மாநில மும்மொழி கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்திங்க? இல்ல எங்க மொழி தமிழ் மொழி இருக்குல்ல, அது தொன்மையான மொழி தானே. அந்த தமிழ் மொழிய நீங்க அங்க பாத்தீங்கன்னா நீங்க இணைப்பு மொழியை கத்துக்கிடுங்களா, படிக்க வைக்கணும், அவங்கள படிக்க சொல்லுங்களேன். இருக்கிற மொழிகளே தொன்மையான மொழி, முதலாக தோன்றிய மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி பெருமையா பாரத பிரதமர் மோடி கூட பேசுறாரு. அப்படி இருக்கிறவரு அப்ப மற்ற மாநிலங்களை எங்க மொழியை படிக்க செய்வாங்களா, பயிற்சி கொடுப்பாங்களா? ஒரு இணைப்பு மொழியை தமிழ் மொழியை படிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? அது எப்படி நாங்க மட்டும் ஹிந்தி மொழி படிக்கணும்? இல்ல என்னன்னு கேட்கிறேன். யாருக்கு, அதாவது இது என்ன காரணம்? இதெல்லாம் எல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு இனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அழிக்கணும் வச்சுக்கோங்கன்னா, அவனோட மொழியை நீங்க அழிச்சு அவனுடைய கலாச்சாரத்தை அழிச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அதை பாத்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிடும். அதுக்கிட்ட அதை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது மொழியை கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இல்லாம கொண்டு போயிட்டே இருக்கணும். கடைசியில தமிழ் மொழி அழிச்சுட்டா தமிழனே அனாதையாயிருவான். யாருக்குமே ஹிந்திக்காரங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுல வந்துட்டாங்க. சோ நான் அதை தவறு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம 200 பேரும் வராங்க, நம்ம அந்த வேலையில பார்க்கலாம், அந்த வேலையில அவங்க பாக்குறாங்க, அது தவறு கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் நிறைய பேர் மற்ற மாநிலத்தையும் வேலை பார்க்கறாங்க, நிறைய மாநிலங்கள்ல. சோ அதனால நான் தவறு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு மொழியை திணிக்கிறதுங்கிறது ரொம்ப, அதாவது எனக்கு தேவைன்னா நான் சாய்ஸ்ல வச்சுடுங்க, நான் தேவைன்னா படிச்சுட்டு போறேன். பணக்கார வீட்டு பிள்ளைங்கன்னா ஒரு பணம் இருக்கு, எக்ஸ்ட்ரா கொடுத்து படிச்சுக்கிறாங்க. எனக்கு அதனால இப்ப ஹிந்தி மொழி படிக்காதனால தெரியாதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் தாய்மொழி தமிழ் இருக்கு, எனக்கு மொழி இங்கிலீஷ் படிச்சுக்கிறேன். தேவைப்பட்டா நான் எந்த மொழியும் படிச்சுக்கிறேன். அதாவது சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி உடனே இந்த சீமான தம்பிகள் எல்லாரும் இதுக்கு தாங்க நாங்க சொன்னோம், எங்க அண்ணன் பேசுறதான் கரெக்ட், அவர் தாங்க தலைவராகணும், அவர் தாங்க தமிழுக்காக போராடிட்டு இருக்காரு அப்படிலாம் பேசுவாங்க. நம்மகிட்ட கூட கமெண்ட்ல நிறைய பேர் ஏங்க நாங்க அன்னைக்கு கூட கேட்டோம், நீங்க தமிழனை எதிர்க்கிறீங்களா, திராவிட இருக்கிறீங்களா, தமிழ் தேசியமும் திராவிடமும் நீங்க ஒன்னா அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுடுங்க, நான் பிறப்பான தமிழ், என்னைக்குமே தமிழ் தான் உணர்வு கொடுப்பேன். தமிழ் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். தமிழ் தான் தமிழ்நாட்டு ஆளுங்களும், அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. ஆனா எந்த தமிழ் ஆளணும், எந்த கொள்கையோட ஆளுங்கிறது தான் என்னோட கருத்து.
சரியா? அதை நானும் முடிவு பண்ணும். ஒருத்தங்க இன்னைக்கு ஈஸியா உணர்ச்சி பொங்க பேசினாலும் தமிழன் உணர்ச்சி பொங்க பேசினாலேயே அவர் வந்து சிறந்த தலைவர்லாம் ஆயிட முடியாது. அவரு முன்னாடி இருந்து ஒரே கொள்கை ஒரே நிலைப்பாடு கடைசி வரை இருக்காரா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப தளபதி விஜய் அவர்கள் பேசிருக்காருன்னா அவர் மாநாட்டுல பேசிருக்காரு, ஒரு விஷயத்தை வந்து பேசுறாருன்னா அந்த விஷயத்துல கடைசி வரைக்கும் அப்படின்னா அவர் மாறாம அதே நிலைப்பாடு இது வரைக்கும் இருக்காது. சோ அதான் தளபதி விஜய் நான் ஆதரிப்பேன். உங்களை புரிஞ்சு விடுற சீமானவர் அப்படி கிடையாது. அவர் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே நிலைப்பாட்டோட ஒரு விஷயத்துல இருந்ததான கிடையாது. அவர் நேர காலத்துக்கு ஏற்ற மாத்தி மாத்தி பேசக்கூடியவர். சரியா? அதனால அவரெல்லாம் ஒரு பொருட்டம் எடுத்துக்க முடியாது. சோ இதே இந்த அளவுக்கு நான் எடுத்து பேசணும்னு நினைச்சேன் கேட்டீங்கன்னா, அதாவது தமிழனா எல்லாருமே ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளை இப்போ அழிக்கணும், தமிழனை ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல. அவன் மொழி அழிச்சாலே போதும். நம்ம மொழியை வச்சாலே நம்மளுடைய அடையாளம் அழிஞ்சிடும். நம்முடைய அடையாளம் அழிஞ்சாலே அது இனிமேல் அழிஞ்ச மாதிரி ஒரு வரலாறு இல்லாத ஒரு அடையாளம் இல்லாத மாறிடும். அப்படி மாறினதுக்கு அப்புறம் ஈஸியா நம்மளை யாரு வேணாலும் என்ன வேணா பண்ணலாம். அதை புரிஞ்சு விடணும். சோ தமிழர்களுக்கு எல்லாருமே இதை புரிஞ்சு விடணும். சோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? அதாவது மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாலும் நாங்க நிதியை தகுந்த மத்திய அரசு சொல்றது எந்த வயசுல ஒரு நியாயம்? இது வந்து சுத்தமான ஒரு சர்வாதிகார போக்கு, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆணவத்துல பேசுற மாதிரி இருக்கு. சோ இதை பார்க்கும்போது இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பிஜேபியோட தோழர்கள் நிறைய பேர் இருப்பீங்களா? சோ அவங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன கருத்து இருக்கு? சோ அதை பார்த்துருக்காங்க, அவங்க அவங்களோட கருத்துல வைக்கலாம். சோ எல்லாருமே இந்த விஷயத்துல ஒன்னா கொள்ளணும். தமிழ் மொழியை எந்த நாளத்திலையும் நாங்க வந்து அழிய விட்டுறக்கூடாது. நம்ம மொழி தாய்மொழி. சோ நம்ம தாய்க்கு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை கொடுக்கும், அதே நம்ம மொழிக்கு மரியாதை கொடுக்கணும். சரியா? சோ அதனால இந்த விஷயத்துல எல்லாரும் ஒன்னா நிக்கணும். நம்ம எந்த காலத்துல நம்ம மொழியை நம்ம அழிய விட்டுறக்கூடாது. சோ அதுக்காக இந்த வீடியோ பதிவு போட நினைச்சேன். சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.